வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அடுத்த லெசன் நம்ம எஸ்கியூஎல் அப்படிங்கிற ஒரு லெசன் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ப்ராக்டிக்கலாக டேட்டா பேஸ், அதில் டேபிள் டேட்டா ஸ்டோர் பண்ணுறது, அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, லாஸ்ட் லெசனில் தியரியாக படித்த விஷயங்கள்லாம் டேட்டா பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது இந்த சாஃப்ட்வேரில், அதில் MySQL எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். இதுக்கு உங்கள் புக்லேயே கடைசியாக அனெக்சர் 2 கொடுத்துருக்காங்க, ஹவு டு இன்ஸ்டால் MySQL. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, க்ரோம் ப்ரௌசர் போய்க்குங்க. இந்த க்ரோம் ப்ரௌசரில் இப்போ நான் சர்ச் பண்ணியிருக்கேன் WAMP சர்வர் 3.1.4. ஏன்னா உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம 3.1.4 தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் WAMP சர்வர் 3.1.4 அப்படிங்கிறது. இதே வெர்ஷனாலும் எடுத்துக்கோங்க, அல்லது லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். உங்கள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 32 பிட்டா 64 பிட்டா அதை பொறுத்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ நான் ஏற்கனவே ஒரு WAMP சர்வர் 3.2.3 டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? இப்போ இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற நான் சொல்கிறேன். இதுக்கு இந்த பேஜ் 3.1.4 டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு போட்டிங்கன்னா இந்த ஃபைல் ஹார்ஸ் இந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. எல்லா வெப்சைட்ஸ்லேருந்து நீங்கள் போய் எடுத்துக்கலாம், WAMP சர்வர்லேருந்து போய் கூட எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த வெப்சைட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன். கொடுத்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, டவுன்லோட் ஆக ஆரம்பிக்குது. இந்த டவுன்லோட் வெயிட்டிங் கீப் கொடுக்கணும். இப்போ அந்த வெர்ஷன்ஸ் டவுன்லோட் ஆக ஆரம்பிக்குது. அதே வெர்ஷன் தான், இப்போ நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் நம்ம எடுத்திருக்கோம், சரிங்களா? இப்போ டவுன்லோட் ஆகிருக்கு. இப்போ நான் இதை பாஸ் பண்ணிடுறேன், ஏற்கனவே டவுன்லோட் ஆகிடுச்சு. சரி, இப்போ இந்த WAMP சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அந்த ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எங்கே டவுன்லோடுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கு, சி ட்ரைவில் அட்மினுக்குள்ளே டவுன்லோட்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே டவுன்லோட் ஆகிருக்கு. இதை நான் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை டபுள் கிளிக் பண்ணலாம், அல்லது இங்கேருந்தே நான் என்ன பண்ணலாம், ப்ரௌசர்லேருந்தே ஜஸ்ட்டு மேலே கிளிக் பண்ணலாம், ஓப்பன் ஃபோல்டர் போல் கிளிக் பண்ணலாம். இந்த ஃபைலை பென்ட்ரைவில் காப்பி பண்ணி எந்த கம்ப்யூட்டரில் வேணாலும் போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதை நாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கேருந்து டபுள் கிளிக் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணால் ரன் கொடுத்துட்டேன். WAMP சர்வர் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு என்னுடைய கம்ப்யூட்டரில். எஸ் ஒரு டயலாக் பாக்ஸ் வந்தது, அதில் எஸ் கொடுத்தேன். அது எஸ் கொடுத்தோன்னையும் அது கேட்குது, லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்னு கேட்குது. இங்கிலீஷே இருக்கட்டும், ஓகே கொடுக்குறேன். இப்போ இதில் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கேட்குது. இந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் தேவைப்பட்டால் படித்து பாருங்கள். ஐ அக்செப்ட் த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். மறுபடியும் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுறோம். சி ட்ரைவில் WAMP 64ங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகட்டுமான்னு கேட்குது. வேறு இடத்துல வேணாலும் மாற்றிக்கலாம். டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷன் அதை அப்படியே விட்டுருங்க, அதை மாற்ற வேண்டாம்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா? சிலேயே WAMP 64லேயே இருக்கட்டும். சரி, நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் என்னென்னவெல்லாம் வேணும், டிஃபால்ட் இன்ஸ்டாலேஷனில் இந்த டாட் மார்க் டிக் மார்க் இருக்கிறது மட்டும்தான் இன்ஸ்டால் ஆகும். எல்லாமே வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, PHP வேணால் PHP நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இது தேவைப்படும். PHP இவங்களுக்கு தேவைப்படாது. அதனால் அப்படியே நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணலாம். சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணலாம். WAMP சர்வர் மறுபடியும் நெக்ஸ்ட் பட்டன், பேர் WAMP சர்வர் 64 இருந்துட்டு போகுது அப்படின்னா அந்த பேர் அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் பட்டன், தென் கடைசியாக இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்ஸ்டாலேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் நான் போய் காமிக்கிறேன். எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 345 இருக்குது, அனெக்சர் 2ல், சரிங்களா? இது மாதிரி WAMP சர்வர் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அடுத்து இன்னொரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும், அது அந்த லெசன் இடத்துல நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? இன்ஸ்டாலேஷன் போய்கிட்டு இருக்குது, ப்ரோக்ரஸ் இல்லை ஸ்டேட்டஸ் பாரில் தெரியுது.
இதை இன்ஸ்டால் பண்ணால் தான் நாம் ஒர்க் பண்ண முடியும். இப்போ இன்ஸ்டால் ஆகும்போது கேட்குது, அது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் டிஃபால்ட் ப்ரௌசர் எடுத்துக்கிறியா வேறு ப்ரௌசர் எடுத்துக்கிறியான்னு கேட்குது. நான் அதர் ப்ரௌசர்னு கொடுத்துட்டு கூகுள் க்ரோம்னு சூஸ் பண்ணிக்கிறேன். எஸ்ன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற ப்ரௌசரை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம அதுலேயே நோ கொடுத்து அதே ப்ரௌசர் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், க்ரோம், கூகுளில் க்ரோம் என்ன பண்ணுறேன், க்ரோம் ப்ரௌசரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். நோட் பேட்லாம் க்ரியேட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு எஸ் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ notepad.exe ஓப்பன். about 10 seconds. ஸோ நெக்ஸ்ட் பட்டன் ஃபினிஷ் பட்டன், அவ்வளோதான். இப்போ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டெஸ்க்டாப்பில் தான் ஐக்கான் இருக்கான்னு சொல்லி போய் பாருங்கள் நீங்கள். எஸ், இங்கே ஒரு ஐக்கான் வந்திருக்கு. இந்த ஐக்கான் அப்ளை இல்லை, இப்போ வந்திருக்கு. ஸோ இது மேலே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணலாம் அல்லது டபுள் கிளிக் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். அப்படின்னா எஸ். இப்போ டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னையும் விண்டோலாம் ஓப்பன் ஆகும். 2-3 விண்டோ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்காக. க்ளோஸ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சிஸ்டம் ட்ரேயில் டபுள்யூன்னு இன்னொரு ஐக்கான் வந்திருக்கு பாருங்கள். இதில் க்ரீன் கலர் இருக்கும்போது நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா WAMP சர்வர் உங்கள் புக்கில் இருக்கிற மாதிரியே, பட் இங்கே 3.2.3 லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம், MySQL போய் நம்ம ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? அவ்வளோதான். இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜரை ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப இருக்கா நான் சொல்கிறேன். விண்டோஸில் WAMP சர்வர் 3.14 அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணேன். அதில் ஃபஸ்ட் லிங்கை ஓப்பன் பண்ணேன். டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணேன். டவுன்லோட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டான ஃபைலை அங்கேயே ஓப்பன் பண்ணலாம் டபுள் கிளிக் பண்ணி. அல்லது அது எந்த லொக்கேஷன் இருக்குதுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி வேறு கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணுறாப்புல திரும்பவும் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. இதே ஃபைலை காப்பி பண்ணி கொண்டு போய் அந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பட் 32 பிட்டாக இருந்தால் 32 பிட் டவுன்லோட் பண்ணணும். 64 பிட்டாக இருந்தால் 64. நீங்கள் அதே கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக் டிடெக்ட் பண்ணி 32 பிட்னா 32 பிட் டவுன்லோட் ஆகும், 64 பிட்னா 64 பிட் டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது கேட்குற ஸ்டெப்ஸ்க்கெலாம் நெக்ஸ்ட் கொடுத்து கடைசியாக ப்ரௌசரும் நோட் பேடும் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். அந்த ப்ரௌசர் நோட் பேட் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். ஐக்கான் டெஸ்க்டாப்பில் வந்துடும். ஐக்கான் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா சர்வர் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. SQL சாஃப்ட்வேர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா லாக் ஆன் டு MySQL கன்சோல் நம்ம என்ன போகணும், என்டர் பாஸ்வேர்ட். லாக் ஆன் டு MySQL கன்சோல். MySQLங்கிறது இங்கே இருக்குது இல்லைங்களா, அந்த ஆப்ஷனுக்கு போக சொல்கிறாங்க. MySQL கன்சோலுக்கு போங்க. பாஸ்வேர்ட் ஃபஸ்ட் டைம் நோ நீட் டு என்டர் பாஸ்வேர்ட் ப்ரெஸ் என்டர் கீன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் மெமரியில் ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகுது. அதாவது DBMS சாஃப்ட்வேர் க்ரியேட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணுறோம், MySQLங்கிறது கிளிக் பண்ணுறோம். MySQL கன்சோல் இங்கே ஆப்ஷன் வருது இல்லைங்களா, இந்த MySQL கன்சோலுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ண உடனே ரூட், அதுவே பாஸ்வேர்டு கேட்குது, ரூட்டுன்னு கேட்குது. ஓகே, அவ்வளோதான். நீங்கள் எதுவும் என்டர் பண்ண வேண்டாம். ROOT ரூட். MySQL கன்சோல் ரூட். ஓகே, ஜஸ்ட் என்டர், அவ்வளோதான். எந்த பாஸ்வேர்டும் கொடுக்க வேண்டாம். நான் முதல்ல பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். எந்த பாஸ்வேர்டும் கொடுக்காத நீங்கள் என்டர் கொடுத்தோன்னையும் உள்ளே போயிடுச்சு. அவ்வளோதான். இந்த MySQL எப்படி நாம் வேலை செய்கிறது அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்க போகிறோம். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி MySQL அப்படிங்கிற இந்த கன்சோல் என்டர் பாஸ்வேர்டு கேட்கும்போது எதுவுமே கொடுக்காமல் என்டர் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் MSSQL போயிட்டீங்க. இதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த PDF சாஃப்ட்வேர் PDFில்
உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் தான் நாம் கொடுக்கணும். எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த வேலைகள் எல்லாமே நம்ம செய்ய போகிறோம். ஸோ இந்த எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் எல்லாமே இதுதான் கோடிங். எஸ்கியூஎல் கமாண்டுக்கான கோடிங் இதை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம், ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் வீட்டில் ஓனாக கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க, இது இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறீங்க, நான் இப்போ கம்ப்யூட்டரில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீடியோ டெமோ பண்ணும்போது நீங்கள் அதை பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ உங்கள் எஸ்கியூஎல்லில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது, இதுக்கு நம்ம இந்த லெசன் எந்த லெசன் பார்க்க போகிறோம்? எஸ்கியூஎல் அப்படிங்கிற லெசன் பார்க்க போகிறோம். யூனிட் 4ல் சாப்டர் 12ல் எஸ்கியூஎல்ங்கிற லெசன். இந்த சாப்டர் பார்க்குறக்கு, ஒர்க் பண்ணி பார்க்குறக்கு, படிக்கிறதுக்கு நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இதை நான் செப்பரேட் வீடியோவாக போட்டுடுறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த லெசனை எப்படி நம்ம படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் அடுத்த இதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த க்ளோஸ் பட்டனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அல்லது எக்ஸிட்னு நினைக்கிறேன் கமெண்ட்டு. எஸ், எக்ஸிட்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர்லேருந்து வெளியே வந்துடலாம். எஸ்கியூஎல்ங்கிற MySQLங்கிற டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர்லேருந்து வெளியே வந்துடலாம். அவ்வளோதான். ஸோ இதை ரன் பண்ணிங்கன்னா இங்கே வந்திருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல சிஸ்டம் ட்ரேயில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த WAMP சர்வர் இருக்கும். இந்த WAMP சர்வர் க்ரீன் கலர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் MySQL ஒர்க் பண்ண முடியும். க்ரீன் கலர் இல்லைன்னா சர்வர் ஆன்லைன்லேன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதை ரன் பண்ணதுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ணதுக்கப்புறம் நிறையா விண்டோ ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணி என்ன பண்ணணும், MySQL கன்சோல்னு போகணும். பாஸ்வேர்டு டிஃபால்ட்டாக ரூட்னு இருக்கும். என்டர் கீ, மறுபடியும் என்டர் கீ அந்த MySQL விண்டோ. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் அந்த லெசனை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம்.